இருமையை கண்ணோக்கி பார்த்தவர் நீர், என் எளிமையில் கை தூக்க வந்தவர் நீர். துரத்தப்பட்ட என்னை மீண்டும் சேர்த்து கொண்டீர், ஒதுக்கப்பட்ட என்னை பெரிய ஜாதியாய் மாற்றினீர். என்னை காண்கின்ற தேவன் நீர். பிரேயர் வாரியர்ஸ் மினிஸ்ட்ரி இன்றைய வாக்குத்தத்தம் 2 கொரிந்தியர் அதிகாரம் 4 இறைவார்த்தை 17. நாம் அடையும் இன்னல்கள் மிக எளிதில் தாங்கக்கூடியவை. அவை சிறிது காலம்தான் நீடிக்கும். ஆனால் அவை ஈடு இணையற்ற மாட்சியை விளைவிக்கின்றன. அம்மாட்சி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் நமக்கு வரக்கூடிய துன்பங்களும் போராட்டங்களும் கூடிய விரைவில் அது நீங்கிவிடும். அதனுடைய காலம் மிக மிக குறுகியவைதான். சீக்கிரத்தில் அது நம்மை விட்டு மறைந்து போகக்கூடியது. ஆனால் இவற்றால் விளைவிக்கக்கூடிய இறை மாட்சி அது நிலையானது. நாம் நம்முடைய வாழ்வில் துன்பங்கள் பிரச்சனைகள் நீங்கும் போது ஆண்டவருடைய நாமம் மகிமை அடையும்படி நாம் வாழ்கின்றோம். ஒரு சாட்சியான வாழ்க்கை வாழும்போது தேவ நாமம் மகிமை அடைகின்றது. அது நிலையானதாக நிலைத்திருக்கின்றது. ஆகையால் நமக்கு வரும் பாடுகள் போராட்டங்களை குறித்து கவலைப்படாமல் தைரியத்தோடு எதிர்கொள்ளுங்கள். கூடிய சீக்கிரத்தில் அனைத்தையும் இறைவன் மாற்றி விடுவார். நம்முடைய வாழ்விலிருந்து மறைந்துவிடும். இறைவனை நம்பி தொடர்ந்து பயணிப்போம். ஆமேன். God bless you.